தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் கோயில் திருப்பதிகத்திலிருந்து ஓர் பாடல். அரசனை அன்பர்க்கு அடியேனுடைய அப்பனே, ஆவியொடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி. ஆவியொடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி. பொய் இருள் கடிந்த மெய்ச்சுடரே, திரை பொறா மண்ணும் அமுதத்தென் கடலே, திருப்பெருந்துறையுரை சிவனே, உரை உணர்வு இறந்து நின்று உணர்வது ஓர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேண்டுதல் கடைசி. யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. நான் உன்னை போற்றி பாட வேண்டும், அதற்கு எனக்கு அருள் புரிவாய். உரை உணர்வு இறந்து நின்று, உன்னை பற்றி பேசுவதற்கு அந்த உணர்வே இறந்து விட்டது. உன்னை பற்றி பேசுவதற்கு எனக்கு எந்த உரையும் இல்லை, உணர்வும் இல்லை. ஏன் தெரியுமா? உரை உணர்வு இறந்து நின்று உணர்வது ஓர் உணர்வே. உன்னை பற்றி உணர்கிறேன் சிவபெருமானே, ஆனால் உன்னுடைய பெருமையை சொல்ல இயலவில்லை, உன்னை போற்றி பாட இயலவில்லை. எனக்கு உரை உணர்வு, அதை சொல்லுகின்ற உணர்வு இல்லாமல் போய்விட்டது. உன்னை பார்த்து அது இல்லாமல் போய்விட்டது. உணர்கிறேன், ஆனால் சொல்ல முடியவில்லை. சிவபெருமானே, உனது அருளாற்றலை உணர்கிறேன், சொல்ல முடியவில்லை. நான் சொல்ல வேண்டும், அருள் தாராய். உரை உணர்வு இறந்து நின்று உணர்வது ஓர் உணர்வே. உன்னை உணர்கிறேன், ஆனால் உரை உணர்வு, சொல்லும் உணர்வு இல்லை. அந்த உணர்வை தருவாய். அப்போதானே திருவாசகம் வரும். எவ்வளவு அருமையான அந்த வரி பாருங்கள். அதற்கு மேலே போகிறோம். அரசனே அரசனே அன்பர்க்கு, அன்பர்க்கெல்லாம் அரசன். அடியேனுடைய அப்பனே, அடியேனுக்கு அப்பன். மாணிக்கவாசகர் சொல்கிறார், மாணிக்கவாசகருக்கு அப்பன். ஆவியொடு ஆக்கை, உயிரும் உடலும், புரை புரை கனிய, ஒவ்வொரு அடுக்கிலும் ஒவ்வொரு நிலையிலும் ஒன்றோடொன்று இணைந்து புரை புரை கனிய ஆனந்தமாக இருக்க, புரை புரை கனிய புகுந்து நின்று உருக்கி. ஊனினை உருக்கி உள்வொளி பெருக்கி என்பது போல இந்த உயிரினையும் உருக்கி உடலினையும் உருக்கி. இதனை உருக்குவதற்கு என் உள்ளத்திலே புகுந்து நின்றாய். அப்படி புகுந்து நின்று என்ன செய்தாய் தெரியுமா? பொய் இருள் கடிந்த மெய்ச்சுடரே. என் உள்ளத்திலே இருந்த பொய் போகிவிட்டது. என் உள்ளத்திலே இருந்த இருள் போகிவிட்டது. இருள் என்பது மாயை. தேவையில்லாத சிந்தனை, எண்ணம், ஆசை, நான் எனது என்கின்ற அகங்காரம், ஆணவம், அதெல்லாம் பொய். அதெல்லாம் நிலைக்காது. பொய் இருள் கடிந்த மெய்ச்சுடரே. அதான் சிவபுராணம் சொல்லும், பொய்யாயினவெல்லாம் போயகல, பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாய் மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. அப்படி மெய்ஞானமாய் மிளிர்கின்ற மெய்ச்சுடர் என் உள்ளத்தில் இருந்த பொய்யையும் இருளையும் சிவபெருமான் நீக்கினார். திரைபுறா மண்ணும் அமுதத்தென் கடலே.
அமுதக்கடல், குளிர்ந்த அமுதக்கடல், திரைபுற அப்படி அலையடித்து அலையடித்து கலங்கி நிற்கின்ற கடல் அல்ல. திரைபுறா, திரையில்லை, அலையில்லை, தெளிர்ந்து குளிர்ந்து நிற்கின்ற கருணை கடலே சிவபெருமானே. திரைபுறா மண்ணும் அமுதத்தின் கடலே, திருப்பெருந்துறை உரை சிவனே. இப்படி முதலிலிருந்து சிவபெருமானை போற்றி பாடிக்கொண்டே வருகிறார். கடைசி 2 வரியிலே தான் சொல்லுகிறார், உரை உணர்வு இறந்து நின்று யான் உணர்வது ஓர் உணர்வே. நான் ஒரு உணர்வை உணர்கிறேன், சிவபெருமானின் அருளாற்றலை உணர்கிறேன். அடுத்த வரி என்ன வரி? உரை உணர்வு இறந்து நின்று உணர்வது ஓர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உரைத்தே. யான் உன்னை உரைக்குமாறு என்னை ஆளாக்குவாய், உணர்த்துவாய். யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்துவாய். அதான் மற்ற பாடலிலே திருவாசத்திலே வரும். நிறந்த ஆகாயம் நீர் நிலம் தீக்கால் ஆயவை அல்லையாய், ஆங்கே கறந்தது ஓர் உணர்வே, கறந்தது ஓர் உருவே, கழித்தனன் உன்னை கண்டுகொண்டு, கழித்தனன் உன்னை கண்டுகொண்டு. அதுதான் இங்கே உரைக்குமாறு உணர்த்தே. இறைவனை வணங்குவோம், சிவபெருமானை வணங்குவோம், திருவாசகம் படிப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, இறையருள் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறையருள் அடியார்களுக்கெல்லாம் உண்டு. ரைசனே அன்பர்க்கு அடியேனுடைய அப்பனே, மாணிக்கவாசகர் சொல்கிறார். அப்பனே அருளாய், அருளாய், உரை உணர்வு இறந்து நின்று உணர்வது ஓர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. உன் திருவடி பெருமைகளை உரைக்குமாறு என்னை உணர்த்தே. திருவடி பேறு பெற்றிட அருளாய். ஓம் நமச்சிவாய.